ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஏபிடி போஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட இருக்க எல்லா மீனையும் தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். இதில் வந்து 2 கோய் ஃபிஷ்ஷும் 2 ஜயங்குரா மீனும் அதுக்கப்புறம் ஒரு மாலியும் ஒரு டெட்ரா மீனும் சுற்றிக்கிட்டு இருக்கு காய்ஸ். நிறைய கெண்டை மீனும் ஓடிக்கிட்டு இருக்கு காய்ஸ். இந்த காஃப் மீனுக்கும் கோய் மீனுக்கும் ஜயங்குரா மீனுக்கும் நீங்கள் தான் காய்ஸ் பேர் வைக்கணும். ரெண்டு மீன் இருக்குது காய்ஸ். அந்த ரெண்டுக்கும் நீங்கள் தான் காய்ஸ் பேர் வைக்கணும். பாருங்கள் காய்ஸ். காய்ஸ் இப்படியே மற்ற டேங்க்கு போயிடலாம் காய்ஸ். காய்ஸ் இவர் தான் காய்ஸ் மீசமுனி. இவர் தான் காய்ஸ் என்கிட்ட இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ் காய்ஸ். காய்ஸ் பாருங்க காய்ஸ், கடிக்கிறாங்க காய்ஸ். காய்ஸ் அப்படியே மற்ற டேங்க்கு போயிடலாம் காய்ஸ். காய்ஸ் அப்படியே இங்கே வந்தோம்னா இதான் காய்ஸ் நம்மக்கிட்ட இருக்க ஃபைட்டர்ஸ். நம்ம மொத்தமாக 2 ஃபைட்டர் வளர்க்குறோம் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ். இது ரெண்டுக்கும் நீங்களே பேர் வைங்க காய்ஸ். காய்ஸ் அப்படியே வெளியே இருக்க டேங்க் செட்டப்புக்கு போயிடலாம் காய்ஸ். காய்ஸ் புறம் வாங்க காய்ஸ் போயிடலாம் காய்ஸ். மொட்டை மெடிசன் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்காங்க காய்ஸ். நான் அப்படியே வந்தோம்னா இதான் காய்ஸ் நம்ம வெளியே வச்சு செஞ்சுருக்க ஃபிஷ் டேங்க் செட்டப்ஸ். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதுக்கு 10 ஆஃப் எத்தனை கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஃபஸ்ட்டுக்கு என்கிட்ட இருக்கு கப்பீஸ் கலெக்ஷனை பார்த்துடலாம். கப்பீஸ் கலெக்ஷன்னா நான் வளர்க்குற மீனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு என்கிட்ட இருக்கு கப்பீஸ் பாருங்க காய்ஸ். காய்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்க காய்ஸ். நான் ப்ரீடுக்கு போட்டிருக்கேன் காய்ஸ். ஒரு கப்பீஸ் ஒரு அதையும் பார்த்துடலாம் காய்ஸ். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க காய்ஸ். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் தானே காய்ஸ். பாருங்கள் காய்ஸ். இதான் காய்ஸ் நான் ப்ரீடிங்க்கு போட்டிருக்குது காய்ஸ். இவன் தடி தொப்பிடி காய்ஸ். பாருங்கள் காய்ஸ். அப்படியே சைடுக்கு வந்தோம்னா இதில் வந்து நம்ம குட்டி ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறோம் காய்ஸ். என்னடா இவன் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ தான் காய்ஸ் எங்கிட்ட இருக்க ஃபிஷ் எல்லாம் இதெல்லாம் தான் காய்ஸ் குட்டி ஃபிஷ் எல்லாமே கிட்ட இருக்குதுலே. உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன் காய்ஸ் குட்டி எல்லாத்தையும் காய்ஸ். பாருங்க காய்ஸ் எல்லாம் அழகான குட்டி காய்ஸ். பாருங்க காய்ஸ் குட்டிலேயே இப்படி அழகாக இருக்குது காய்ஸ். பெருத்தூள் எவ்வளோ அழகாக இருக்கும் காய்ஸ். இதை பாருங்க காய்ஸ். இன்னும் பிடிச்சி காட்டுறேன் காய்ஸ் உங்களுக்கு. காய்ஸ் பாருங்க காய்ஸ். அப்படியே வச்சிடலாம் காய்ஸ். என்கிட்ட இன்னமும் மீன் இருக்குது காய்ஸ். நான் ஒரு ரெட்டெயில் சோட்டெயில் ஃபேமிலி வளர்க்குறேன் காய்ஸ். அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் காய்ஸ். மச்சான் துறை மச்சான் காய்ஸ். பாருங்க காய்ஸ் இங்கேயும் நம்மக்கிட்ட நிறைய மீன் இருக்குது காய்ஸ். இதையும் பார்த்துடலாம் காய்ஸ். நம்ம இதையும் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு கிளியராக விளங்குதில்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போனதுக்கப்புறம் நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம். காய்ஸ் பாருங்க காய்ஸ் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு. இது கொஞ்சம் தான் காய்ஸ். இதில் மட்டுமா 50 மீன் இருக்குது காய்ஸ். பாருங்க காய்ஸ் பாருங்க காய்ஸ். இதில் கலரும் இருக்குது காய்ஸ். கலர் விளங்குது இல்லை மச்சான் காய்ஸ். இதில் இருக்க நிறைய கலர் மீன் தான் காய்ஸ். ஆனால் இதில் ஃபொக்ஸ்டைல் இருக்கிறதுனால விளங்குது இல்லை காய்ஸ். நான் இப்போ ரெட்டெயில் ஃபேமிலியை காட்டிட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஆசையாக ரெட்டெயில் ஃபேமிலி சொல்ல ஷார்ட்டெயில் ஃபேமிலியை காட்டிடுறேன் காய்ஸ். உங்களுக்கு நான் வளர்க்குற மீனை காட்டிடுறேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ். இதில் மொத்தமாக 5 சோட்டையில் இருக்குது காய்ஸ். அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதில் மொத்தமாக 10 சோட்டையில் இருக்குது காய்ஸ். அப்படி இங்கே வந்தோன்னா இங்கே 10 சோட்டையில் இருக்குது காய்ஸ்.
பாருங்க காய்ஸ், இதெல்லாம் நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா இதெல்லாம் நான் கிவ்வே கொடுத்துடுவேன். பாருங்க காய்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இத்துடன் பாய் பாய், உங்கள் ஏபிடி பாஸ்.